இங்கே ஏவாளுக்கு ஒரு பயம் என்னவென்றால், ஆதாம் இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதாக என்னிடத்தில் பொய் சொல்லிவிட்டான். இவனுடைய வளர்ச்சியை பிடிக்காதவன், என்னை அழிப்பதற்கு முயற்சி எடுக்கிறான் என்று சொல்லி அவன் வருவதற்கு முன்பாகவே பழத்தை பறிச்சிட்டான். இப்ப கடவுள் மேலதான் பிரச்சனை ஏவாளுக்குன்னா, ஆதாம கூப்பிட்டு போய், வாயா நம்ம 2 பேர்த்தையும் பொய் சொல்லிட்டாரு கடவுள், நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிருப்பால. ஏன் ஆதாம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல? ஏன்னா வில்லனே ஆதாம் தான் நினைச்சா. கையை தட்டு. அப்போ வாக்கு தத்தம் எல்லாமே நம்ம லைஃப்பை பற்றிய ப்ளூ பிரிண்ட், அஸ்திபாரம். அதனால் ஒரு புக் எடுங்க, உங்களை பற்றி சொல்கிற வாக்கு தத்துவத்தை பாருங்கள், அதுதான் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். அதுதான் அஸ்திபாரம்னா அப்படி தான் உங்கள் லைஃப் அமைய போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நானும் பைபிள் எடுத்து அப்படியே படிக்க ஆரம்பித்தேன். ஏசாயா எடுத்து பார்ப்போம், தேவன் என்கிட்ட என்ன பேசுகிறாரு, அப்போ என் லைஃபோட அஸ்திபாரன்றது என்ன, அப்போ அப்படி தான் என் லைஃப் எந்திரிக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அந்த அஸ்திபாரத்தை பிசாசால மாற்ற முடியாது, ஏனென்றால் அது போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம். திராட்சை தோட்டத்தோட செழிப்பு எங்க தொடங்குதுன்னா, அதை எங்க கொண்டு போய் நாட்டுறாரோ அங்கிருந்து தொடங்குது. கையை தட்டு. ஆமென், 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 ஆமென். தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு. யாரும் பயப்படக்கூடாது, சரியா? யாரும் பயப்படக்கூடாது. நானே பயந்துருக்கேன் மாதிரி. அது நான் சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். இப்படிலாம் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவன் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு இருக்கான்னு அர்த்தம். இன்னொரு திங், அப்ப இவ பழத்தை சாப்பிட்டுட்டு தெரிஞ்சு போச்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டோம்டான். அதான் பாரு, ஹாய் டார்லிங் எப்படி இருக்குன்னு ஆகா அவன்கிட்ட காட்டிக்க கூடாதுன்னு நான் சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த நீ ஒரு கடின்னு ஒன்று அவனை சாப்பிட்டான். ஸோ டோட்டல் ஃபேமிலி ஃபெல் டவுன் only because they did not know who they are. நீயும் கூட இன்னைக்கு நீ யாருன்னு தெரியலனா பயம் உனக்கு வந்துடும். பயம் வந்துருச்சுன்னா பாவங்கள் வந்துடும். முதலாவது தைரியம் தேவை. தைரியம் வந்தால் நீ பாவம் செய்ய மாட்ட. இப்போ தைரியம் தேவைன்னா நீ யாருன்னு தெரியணும். கையை தட்டு. ஆமென். இதுதான் நானுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு பயம் வருது? அதுதான் நானுன்னா அது என்கிட்ட வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள அந்த பலம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். இப்போ நான் யார் எப்படி இருக்கிறேன்றதை உலகத்தில் கண்ணாடியில் பார்க்குறோம். ஆவிக்குரிய மனுஷனை நான் எதில் பார்க்க முடியும்? கண்ணாடியில் பார்க்க முடியாது. ஆவிக்குரிய மனுஷனை எதில் பார்க்கலாம்? பைபிளில் தான் பார்க்கணும். பைபிள் தான் கண்ணாடி. ஸோ இந்த கண்ணாடியை பார்க்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா? இன்னைக்கு உங்களுடைய ஒரு உருவத்தை கண்ணாடியிலேருந்து நான் காட்ட விரும்புகிறேன். நீங்கள் யார்? ஆமென், ஆமென். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் யார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம், வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு புதுப்பாட்டை பாடுவேன். பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். இதான் நேசருக்கேற்ற பாட்டை பாடுவேன். எதை பற்றி பாட போறாராம்? என் நேசருடைய திராட்சை தோட்டத்தை பற்றி. ஒரு திராட்சை தோட்டத்தை பற்றி ஒரு பாட்டு பாடுறேன் கேளு அப்படின்றார் ஏசாயா தீர்க்கதரிசி. முந்தா நேற்று நான் திங்கக்கிழமை சன்ஸ் ஆஃப் காட் கூட எவ்ரி வீக் நான் செலவழிக்கிறேன். அவங்ககிட்ட பேசும்போது நான் அஸ்திபாரம் அப்படின்றது வெறும் ஸ்ட்ரென்த்தை மட்டும் காட்டுற வார்த்தை கிடையாது, டிசைனையும் காட்டுற வார்த்தை அப்படின்னு பேசினேன். அதாவது அஸ்திபாரம்ன்றது என்ன? ஒரு பில்டிங்கை தாங்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்துன்னு தானே சொல்கிறீங்க. பில்டிங்கை தாங்குகிற ஸ்ட்ரென்த்து மட்டும் கிடையாது,
அந்த பில்டிங் எப்படி இருக்கணுன்றதை நிர்ணயிப்பதே அஸ்திபாரம் தான். அது 10க்கு 10, 20க்கு 10, அது ஒரு ஹாலு 2 பெட்ரூமா 1 பெட்ரூமா, இதெல்லாம் டிசைன் பண்ணுறது எது? அஸ்திபாரம். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு அஸ்திபாரம் எப்படி இருக்குதோ ஒரு பில்டிங் அப்படி தான் இருக்கும். ஒரு அஸ்திபாரத்தில் 2 ஹால் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது. பில்டிங்கில் 1 பெட்ரூம் எந்திரிக்க முடியுமா? எழுப்ப முடியாது. நான் ஒரு லேண்டு பார்க்கும்போது ஒரு லேண்டு, ஒரு வீடோட ஒட்டி ஒரு லேண்ட் இருந்துச்சு. அந்த லேண்டில் அஸ்திபாரம் மட்டும் போட்டார். இதை அப்படியே நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னாரு. நான் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன இது எப்போ நடந்த சம்பவம்னு கேட்காங்க. நான் சும்மா பார்க்க போயிருந்தது. அப்போ நான் சொன்னேன் இது அஸ்திபாரம் போட்டாங்க. சரி, அப்போ ஹால் எவ்வளவு, இது எவ்வளவு? ஓ இப்படி இருக்குதா? சரி, அஸ்திபாரம் நீங்கள் போட்டிங்களே, நான் ஹாலை பெருசாக கட்டிக்கிறேன், அப்படி கட்ட முடியுமா? அவர் என்ன அஸ்திபாரம் போட்டிருக்காரோ அவர் அஸ்திபாரம் போட்டு விற்கிறாரு. 20க்கு 10 ஹாலு, நான் கேட்குறேன் 40க்கு 10 வேணும் அப்படின்னு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்படி நான் 40க்கு 10 கட்டிக்கிறேன் சார். நான் அவர் சொல்ல அப்படி கட்ட முடியாது சார், ஏன்னா நான் அஸ்திபாரம் போட்டேன்னா அதான் டிசைன். அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு ஒருத்தர் ஏற்கனவே அஸ்திபாரத்தை போட்டுட்டாரு. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட உங்களால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமே நீ பில்டிங் கட்டிக்க, ஆனால் டிசைனை மாற்றாத. கையை தட்டு. டிசைனை மாற்ற முடியாது. அவருடைய தழும்புகளால் நீ சுகமானாய் என்கிறது அஸ்திபாரம் என்றால், நீ சுகமாத்தான் இருக்கிற, அதை மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. ஸோ இதை பற்றி பேசினேன். அப்போ வாக்கு தத்தம் எல்லாமே நம்ம லைஃப்பை பற்றிய ப்ளூ பிரிண்ட், அஸ்திபாரம். அதனால் ஒரு புக் எடுங்க, உங்களை பற்றி சொல்கிற வாக்கு தத்தத்தை பாருங்கள், அதுதான் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். அதுதான் அஸ்திபாரம்னா அப்படி தான் உங்கள் லைஃப் அமைய போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நானும் பைபிள் எடுத்து அப்படியே படிக்க ஆரம்பித்தேன். ஏசாயா எடுத்து பார்ப்போம், தேவன் என்கிட்ட என்ன பேசுகிறாரு, அப்போ என் லைஃபோட அஸ்திபாரன்றது என்ன? அப்போ அப்படி தான் என் லைஃப் எந்திரிக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அந்த அஸ்திபாரத்தை பிசாசால மாற்ற முடியாது, ஏனென்றால் அது போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம். அப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது தான் 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரத்தில் எனக்கு இந்த வார்த்தைகள் வருது. இதுக்கிடையில் 2-3 விஷயங்கள் கடவுளின் ஊழியத்தை பற்றிலாம் பேசினார். இந்த இடத்துல பேசும்போது இந்த வசனத்தை இன்றைக்கி காலையில் நான் வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நான் வாசிக்கிறேன். வாசிக்கும்போது அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டை பாடுவேன் என்றார். ஒரு பாட்டு, என் நேசருக்கு புது பாட்டை பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம். ஆமாம், அந்த பாட்டு எதை பற்றினா திராட்சை தோட்டத்தை பற்றியாம். அல்லையா சொல்லுங்கள். இப்போ இந்த திராட்சை தோட்டம் யார் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை படிக்கும்போதே நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிக்கலாம். அந்த திராட்சை தோட்டத்தை பற்றி எத்தனாம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இப்போ நான் பாட போகிற இந்த திராட்சை தோட்டம்ன்றது ஒரு பாட்டு பாட போகிறேன். இந்த பாட்டு பாட போகிற இந்த திராட்சை தோட்டம் யார்? இஸ்ரவேல் வம்சமே அப்படின்றாரு. ஸோ திராட்சை தோட்டம் யார்? இஸ்ரவேல் வம்சம். ஸோ 2 கொரிந்தியர் 11:22 என்ன சொல்லுது? அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லுது. ஸோ பைபிள் கிளியராக சொல்லுது, எவனெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அவனெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியில் இணைக்கப்பட்டவனாய் மாறுகிறபடினால் அவன் இஸ்ரவேலனாக அழைக்கப்படுகிறான். இப்போ இங்கே எழுதப்படுகிற இந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேலை பற்றி. இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், இங்கே சொல்லப்படுற இந்த திராட்சை தோட்டம் உன்னை பற்றி என்னை பற்றி. கையை தட்டி ஆமென். இப்போ பேச போகிற திராட்சை தோட்டம் உன்னை பற்றி என்னை பற்றி. ஆமென். நாம் காட்டு ஒலிவ மரத்தில் இருந்தோம், அதிலிருந்து வெட்டப்பட்டு ஆதாம் இடத்தில் வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே அவரோடு இணைக்கப்பட்டு அவருடைய வேருக்கும் சாரத்திற்கும் ஆசீர்வாதத்தும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்காளர்களாய் மாறிவிட்டோம். இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம டெய்லி அந்த ஜூஸ் நம்மள்ட்ட இறங்கிக்கிட்டே இருக்குது. கையை தட்டுங்க வந்துடும். ஆமென். நீ யாராச்சும் பிறந்ததுலேருந்து தசமபாகம் கொடுத்துருக்குறீங்களா? இல்லை உங்கள் அப்பா யாராச்சும் கிறிஸ்தவரில் தசமபாகம் கொடுத்துருக்குறாங்களா? உங்கள் தாத்தா யாராச்சும் சம்பாதிச்ச காசுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்களா? ஆனால் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களே, இது எந்த ஒரு பழக்கம் அப்படின்னா, இது உங்கள் பரம்பரை பழக்கம் இல்லை, இது ஆபிரகாம் பரம்பரையோட பழக்கம். ஸோ ஆபிரகாமோட நீங்கள் இணைக்கப்பட்டதுனால, ஆபிரகாமுடைய பிளட் லைனில் நீங்கள் வந்தனால
அந்த ஒலிவ மரத்தில் இணைஞ்சனால உங்களுடைய சந்ததி ஐயா ஆபிரகாம் மூதாதையன் ஆபிரகாமின் பழக்கம் உனக்குள்ள வந்துருச்சு. அவன் பழக்கம் வந்துருச்சுல, அப்போ அவன் ஆசீர்வாதம் உனக்கு வந்துடும். ஆமென். சிலருக்கு இன்னும் அந்த பழக்கமே வரல, வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியாய் மாறுகிறான். இப்போவும் எனக்கு தசமமாக கொடுக்குற பழக்கம் வரலன்னா நான் ஆபிரகாமோட சந்ததியான்றது எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்படின்னா எங்கள் அப்பாவுடைய கேரக்டர் எனக்கு என்ன செய்யணும்? வரணும். அப்போ கேரக்டர் வருது, பிளஸ்ஸிங்கும் வருது, சுதந்திரவாளியாக மாறுறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். இது ரெண்டுமே வருமா? காட்டு ஒலிவ மரத்தில் வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரமாக இயேசுவோடு இணைக்கப்பட்ட உடனே வெறும் ஆசீர்வாதம் மட்டும் வரலையாம், அவருடைய வேருக்கும் கேரக்டர் சாரத்திற்கும் ஆசீர்வாதம் பங்காளியாய் மாறுகிறோம். இருக்கீங்களா? இயேசு ஏற்றுக்கொண்டனால ஆபிரகாமுடைய கேரக்டருக்கு பங்காளி ஆகிட்டீங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளி. ஆபிரகாமுடைய கேரக்டர் என்ன? தசமபாகம் கொடுக்கிறது. ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்ன? உலகத்தை சுதந்தரிப்பான் என்பது. கையை தட்டு. கேரக்டரும் வரணும், ஆசீர்வாதம் வரணும். கேரக்டர் தசமபாகம் கொடுக்கிறது, ஆசீர்வாதம் உலகத்தை சுதந்தரிப்பான் என்பது. ஓகே, இப்போ இந்த திராட்சை தோட்டத்தை பற்றி நான் பாட போகிறேன். திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் தான்ட்டான். இஸ்ரவேல்னா யார்? கை தூக்குங்க. நம்ம கிறிஸ்து இயேசு மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாக மாறிட்டோம். ஸோ இப்போ ஏசாயா பாட போகிற திராட்சை தோட்டம் யாரை பற்றி தான்? நம்மளை பற்றி. ஏசாயா பாட போகிற பாட்டு, அந்த பாட்டில் வர திராட்சை தோட்டம் யார்? நீயும் நானும் தான். இப்போ இந்த திராட்சை தோட்டம் இதுதான் உங்கள் மேக்கு, இதுதான் ஒரிஜினாலிட்டி. இந்த திராட்சை தோட்டத்தை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் படிச்சுக்கலாம். அதனுடைய கேரக்டரை படிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய கேரக்டர். அதனோட பிளெஸ்ஸிங்கை படிச்சிங்கன்னா அதுதான் உங்களோட பிளெஸ்ஸிங். வாசிப்போம். இப்பொழுது நான் என் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை நான் பாடுவேன். என் நேசருக்கு என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. கையை தட்டு. ஹல்லேலூயா. திராட்சை தோட்டம் நம்ம தானா? சரியா? அது எப்படி தோட்டமா? வறட்சியான இடத்தில் இருந்த தோட்டம் அல்ல. இதை ஏத்துக்குவீங்க. செழிப்பான இடத்தில் இருந்த தோட்டமும் அல்ல. பிரச்சனை என்னன்னா மகா செழிப்பு. ஆமென். மகா செழிப்பு. கையை தட்டி. மகா செழிப்பு, மகா செழிப்பு, மகா செழிப்பு. தரித்திரம், செழிப்பு, மகா செழிப்பு. சூப்பர்லேட்டிவ் டிகிரி. உன் லைஃப் இருக்கணும்னா அது தரித்திரத்தில் இருக்க முடியாது, அது செழிப்புலையும் இருக்க முடியாது. இருக்கிறதுலே சூப்பர்லேட்டிவ் மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு. அப்படின்னா என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது மகா செழிப்பாகத்தான் இருந்தாகணும். என்றைக்கு இந்த அறிவு வருதோ நான் செழிப்பாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். செழிப்புனா ஏதோ செழிப்பா இருக்கிறது, மகா செழிப்புனா செமிக்க முடியாத செழிப்பு. அதாவது கிரகிக்க முடியாது. சார் இதெல்லாம் ஓவர் சார். இல்லை, இதெல்லாம் ஓவர்னு சொன்னா நீ சரியான இடத்துக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். கையை தட்டு. மகா செழிப்பு. ஏய், நான் என்ன செழிப்பா வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டவன் நினைச்சியா? நான் மகா செழிப்புனா சூப்பர்லேட்டிவ், இதுக்கு மேல செழிப்பா, இதுக்கு மேல பெஸ்ட் இல்லை அப்படின்ற இடத்துக்கு நீ வரணும். அப்படின்ற மாதிரி நீ இருக்கணும்னு தான் தேவன் உன்னை படைத்தார். உன்னை சிருஷ்டிக்கும் போது தேவன் மனதில் இருக்கிறது என்னவென்றால் இவனை மகா செழிப்பில் வாழ வைக்க வேண்டும். எப்படி? அப்போ உங்க லைஃப் ஸ்டைலு, உங்க வாழ்க்கை எல்லாமே மகா செழிப்போடு இணைக்கப்பட்டது. இந்த மகா செழிப்பு என்பது பணத்திலிருந்து மட்டுமல்ல. ரெவலேஷன்ஸ். உங்களுக்கு தேவன் வெளிப்பாடுகளை தருவார் என்றால் சாதாரண வெளிப்பாடுகளை தருவதற்காக உங்களை அழைக்கவில்லை, உங்களை மகா செழிப்பான வெளிப்பாடுகளை தரும்படி தேவன் அழைத்திருக்கிறார். அப்ப நல்லா நீங்க கவனிக்கணும். தேவன் என் லைஃபை டிசைன் பண்ணும்போது மக்கள் எப்படி பார்க்குறான்றது உனக்கு முக்கியம் கிடையாது. உன்னை தேவன் எப்படி படைச்சிருக்காரு, இது உங்களுக்கு தேவையா இல்லையா என்பது மற்றவர்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது உன்னை மகா செழிப்பில் தான் நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் போகும்போது சொல்லிகிட்டே போறீங்க, நான் மகா செழிப்பாக வாழும்படி அழைக்கப்பட்டவன். 4 நாள் சொல்லிட்டு இருங்க, 5வது நாளே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். மைண்டில் பெரிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மகா செழிப்பு.
என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் சரீரத்திலும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்தில் சரி, உங்களுடைய அறிவிலும் ஞானத்திலும் சரி, நீங்கள் தரித்திரமாய் வாழும்படி தேவன் திராட்சை தோட்டத்தை படைக்கலை. அந்த திராட்சை தோட்டமாகி நீங்கள் உங்களை தேவன் எப்படி டிசைன் பண்ணார்னா, அறிவிலும் ஞானத்திலும் ரெவலேஷன்ஸ்லேயும் ஆரோக்கியத்திலையும் எதுலனாலும் நீங்கள் மகா செழிப்பு. இவங்கெல்லாம் செழிப்புக்கு மேலே கைத்தட்டுங்க. நம்ம கேட்டகரி என்ன கேட்டகரி? செழிப்புக்கு மேலே. எல்லாம் சொல்லுங்கள், நான் செழிப்புக்கு மேலே இருக்கிற கேட்டகரி. லிவிங் பியாண்ட் த லைஃப் லிமிட்ஸ். மனிதன் வாழ்கிற வாழ்க்கை உயரத்திற்கு மேலாக வாழ்வதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. காரணம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் அவ்விதமான கிரயமாயிருக்கிறது. 10,000 ரூபா டிக்கெட்டுக்கு நீங்கள் 50,000 ரூபா கட்டியிருந்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸில் தான் நீங்கள் போகணும். அதுதான் நீங்கள் கொடுத்த பணத்திற்கான மரியாதை. நீங்கள் போய் எக்கனாமிக் கிளாஸில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவைக்கு அதிகமாக, எக்கனாமிக் கிளாஸுக்கு தேவைக்கு அதிகமான நீங்கள் கொடுத்துருக்கிறீர்கள். அப்படித்தான் இந்த பூமியிலே ஏதோ செழிப்பான ஒரு வாழ்க்கை எக்கனாமிக் கிளாஸில் வாழ்கிறதுக்கு சிலுவையில் கரையம் கொடுக்கல. மகா செழிப்பான இடத்தில் வாழும்படி தேவன் நமக்கான கரையத்தை கொடுத்திருக்கிறார். You are called to live in superlative degree. சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வாழணும்னு கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? இருப்பதிலே சிறந்ததை அனுபவிப்பதற்குத்தான் கர்த்தர் மனசில் நினச்சி என்ன படைச்சார். இருக்கீங்களா? இந்த உலகத்தில் இருப்பதிலே சிறந்தது இருக்கா இல்லையா? அதை சொல்லுங்க. இருப்பதில் சிறந்ததுன்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து வாங்க. நான் சிறந்ததை அனுபவிக்க பிறந்தவன்ற வார்த்தை வாயில் வர மாட்டேன். தவளை தொண்டை அடைக்குது சிலர். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லு. இந்த உலகத்திலே இருப்பதிலே சிறந்ததுன்னு சில விஷயங்கள் இருக்கா இல்லையா? இருக்குது. இருப்பதிலே சிறந்ததுன்னு சில பொருட்கள் இருக்குது. சரி, இந்த இருப்பதிலே சிறந்தது அப்படின்னு இருக்கிற பொருளை யாரோ ஒருத்தர் அனுபவிக்கணுமா இல்லையா? முதல்ல அதுக்கு வாங்க. நீங்கள் அனுபவிக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் விட்டுருக்கு சார். எவனோ ஒருத்தர் அனுபவிக்கணும்ல. எவனோ ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்கு தான் அந்த இருப்பதில் சிறந்தது இருக்குது. அந்த எவனோ ஒருத்தன் தான் நீ நானும். அந்த எவனோ நான் நீ சொல்றீங்களப்பா, எவனோ ஒருத்தர் அனுபவிக்கணும்னு. அந்த எவனோ ஒருத்தன் தான் நான் பிறந்திருக்கேன். நான் எவனோ ஒருத்தன் இருப்பதில் சிறந்ததை அனுபவித்தான் ஆக வேண்டும் என்றால், ஆமாம், ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது சார். அந்த பொண்ணு அழகாக இருக்கிறது விட அழகாக இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்காக அவங்க அப்பா கல்யாணமே கட்டி கொடுக்காம வந்துடுவாரா? அந்த பொண்ணு என்னதான் அழகாக இருந்தாலும் எவனோ ஒருத்தர் கட்டித்தானே தரணும். அந்த எவனோ ஒருத்தர் இருக்கான்ல, அவன் நானா இருக்கக்கூடாது. நான் யாரோ ஒருத்தருக்கு கட்டித்தரணும் இல்லையா? இப்போ சொல்லலை, நான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நான் ஒரு பேச்சுலராக இருந்தேன்னா இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன். யாரோ ஒரு ஆளுக்கு நீ கட்டித்தரணும் இல்லையா? அந்த யாரோ ஒரு ஆள் நானாக ஏன் இருக்கக்கூடாது? அப்படி இந்த உலகத்தில் மகா செழிப்பான சில விஷயங்கள் இருக்கிறது. அதை யாரோ சிலர் அனுபவித்தாக வேண்டும். அந்த யாரோ சிலராக நாம் ஏன் இருக்க கூடாது? கையத்தட்டே. இந்த ரூட்ல வந்தா கொஞ்சம் விசுவாசம் ஆப்ரேட் ஆகுது. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்துடைய செழிப்பு அந்த திராட்சை தோட்டத்தினால் வந்த செழிப்பல்ல. அது ஒரு மகா செழிப்பான ஒரு இடத்திலே நாட்டப்பட்டபடியினால் அந்த திராட்சை தோட்டம் செழிப்பானதாய் மாறுகிறது. ஸோ திராட்சை தோட்டத்தோட செழிப்பு எங்க தொடங்குதுன்னா, அதை எங்க கொண்டு போய் நாட்டுறாரோ அங்கிருந்து தொடங்குது. கையத்தட்டே. ஆமென், 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 ஆமென். என்னுடைய செழிப்பு எனக்குள் இல்லை. என்னுடைய செழிப்பு நான் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறேன், எந்த இடத்தில் ஊன்றப்பட்டு. கையத்தட்டு.
நான் ஊன்றப்பட்ட இடம் வறட்சியான இடமா இருந்தால் அந்த திராட்சை தோட்டம் வறட்சியானதா இருக்கும். நான் ஊன்றப்பட்டிருக்கிற இடம் தரித்திரத்தை பேசக்கூடிய சபையா இருக்கும் என்றால் என்னுடைய வாழ்க்கை தரித்திரத்தின் வாழ்க்கையா இருக்கும். நான் ஊன்றப்பட்ட இடம் செழிப்பை பேசக்கூடிய இடமா இருக்கும் என்றால் என்னுடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையா இருக்கும். நான் ஊன்றப்பட்ட இடம் மகா செழிப்பை பேசக்கூடிய இடமா இருக்கும் என்றால் என்னுடைய வாழ்க்கை மகா செழிப்பான இடம். ஆகவே ஒரு திராட்சை தோட்டத்தின் எதிர்காலம், அதனுடைய செழிப்பு, அது எந்த மேட்டிலே இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. எங்கே எழுந்திருப்போம், சென்று வாருங்கள், முடிந்தது அப்படின்ற இடத்துல நீ இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் என்னைக்கு மகா செழிப்பான இடத்துல நான் இணைக்கப்படணும், அங்கே நான் நாட்டப்படணும் என்கிற இடத்துல தேவன் உன்னை நாட்டி இருந்தார் என்றால் நான் எழுதி கொடுக்கிறேன், அந்த மேட்டின் செழிப்பு திராட்சை தோட்டத்துக்குள் கடந்து வரும். அந்த மேடு என்பது எதை குறிக்கிறது? திராட்சை தோட்டத்தின் செழிப்பு அது எந்த இடத்தில் ஊன்றப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து அமைகிறது. மனிதனின் செழிப்பும் அவன் எந்த ஸ்தலத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறான் என்பதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். திராட்சை தோட்டம் மகா செழிப்பு அல்ல, அது நாட்டப்பட்ட அந்த மேடு தான் மகா செழிப்பு. பைபிள் அப்படிதான் சொல்லுது. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டம் ஏன் நம்ம செழிப்பா மாறிச்சு? அது ஊன்றப்பட்ட மேடு மகா செழிப்பான மேடு. கையை தட்டு. ஆஹா ஆஹா. அப்ப என்ன தேவன் செழிப்பா மாத்தணும்னு நினைச்சாருன்னா முதலாவது செழிப்பான இடத்துல என்ன ஊன்றாரு. கையை தட்டு. ஆமென். செழிப்பான வெளிப்பாடுகள், செழிப்பான ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படுகிற இடத்தில் நம்ம ஊன்றுகிறார். அப்ப நான் ஊன்றப்படுகிற இடத்துக்கும் என் செழிப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. கண்ட இடத்துல ஊண்டிட்டு நான் செழிப்பாகணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஊன்றப்பட்டிருக்கிறது வறட்சியான இடம், பக்கத்தில் செழிப்பான இடம் இருக்கு. அந்த செடி தலையை குனிஞ்சு அப்பப்போ லைட்டாக இந்த செழிப்பானதை உரசிட்டு போகுது. அதுக்காண்டி இந்த செடி செழிப்பாயிர முடியாது. Many people, they are connected with me with this ministry even though they were away, physically away. சரீரத்தில் நீங்கள் தூரமாக இருந்தாலும் நீங்கள் இங்கே ஊன்றப்பட்டிருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், அந்த ஊன்றப்பட்ட இடம் ரொம்ப முக்கியமானது. உங்கள் செழிப்பை நிர்ணயிக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் எங்கே ஊன்றப்படுகிறீர்கள் என்பதை பொறுத்திருக்கிறது. உங்கள் மனம் எங்கே ஊன்றப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் எங்கே ஊன்றப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து உங்கள் செழிப்பை ஆரம்பமாகும். உன் பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் இருதயம் இருக்கும். சங்கீதம் 92:13 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இங்கேயே செழிப்பு வந்துருச்சு பாருங்க. கைதட்டுங்க. நாட்டப்பட்டது வந்துருச்சு பாருங்க. அப்போ ஒரு மனுஷனோட செழிப்பு எங்க இருக்கு? அவன் எவ்விதமான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான், எவ்விதமான சபையில இணைக்கப்பட்டிருக்கிறான், எவ்விதமான தலைமைத்துவத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறான், எவ்விதமான ஒரு 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 மேட்டிலே அவன் நாட்டப்பட்டிருக்கிறான். அங்க இருந்து தான் உன் செழிப்பை ஆரம்பிக்கிறது. உன் செழிப்பு எங்க ஆரம்பிக்க தெரியுமா? நீ எந்த சபையோட இணைக்கப்பட்டிருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. அவர் என்ன விதமான உபதேசத்தில் உன்னை இணைச்சிருக்கிறார், என்ன மாதிரி ஐக்கியத்தில் உன்னை கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதனால பிசாசு உன்னை வறட்சிகளை கொண்டு போகிறதுக்கு முதலாவது மேட்டிலேருந்து உன்னை பிடுங்குவான், ஐக்கியத்துலேருந்து உன்னை பிடுங்குவான். ஏதாச்சும் ஒரு ஓட்ட காரணத்தை சொல்லி நல்ல போஷாக்குள்ள செய்தியை கேட்க விடாமல் நம்மளை தூக்குவான். அப்படி தூக்கும்போது என் செழிப்பு அங்கே அடிபடுகிறது. உங்கள் செழிப்பு நீங்கள் எந்த மேட்டிலே நாட்டப்பட்டவர்கள் என்பதை தான் பொறுத்திருக்கிறது, என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. எந்த மேட்டில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க சொல்லுங்க. உங்க கூட சேர்ந்து இருக்கிறவன் எல்லாம் செழிப்பாகிட்டே வரான்னா என்ன அர்த்தம்? அது செழிப்பான மேடு. ஒரு செடிக்கு நல்ல போஷாக்கு வேணுங்க. என்னதான் நீங்கள் துபாயிலேருந்து இல்லை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து அது என்னது பெருச்சம்பளம் மரத்தை செடியை நீ தூக்கிட்டு வந்தாலும் சார், துபாய் பெருச்செஞ்செடி அப்படின்னாலும் நீங்கள் கொண்டு வந்து ராமநாதபுரத்தில் ஊண்டி வச்சிங்கன்னா
அல்லது மதுரையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஊண்டிங்கன்னா என்ன செய்யாது? வளரும், ஆனால் வளராது. ஏதோ வரும், எது? அந்த பேரிச்சம்பழம். ஆனால் என்ன சார், அதே செடி தான் இங்கே டேஸ்ட் இல்லையே சார்னா, அந்த மண் இல்லை அந்த சூழ்நிலை, இங்கே இருக்கிற சூழ்நிலை வேறு. இப்போ ஆப்பிள் காஷ்மீரில் இருக்குது, அதே செடியை கொண்டு வந்து நீங்கள் கம்மாக்கரையில் ஊண்டிங்கன்னா பேரிக்காய் தான் வரும். பேரிக்காய் டேஸ்டால இருக்குது. அப்போ என்னன்னா மண் முக்கியம். என்ன சொல்லுங்கள் சார்? மண் முக்கியம் சார். சார் நீங்கள் யாரோட இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னு முக்கியம் சார். கை தட்டுங்க. ஆமேன். தேவன் உங்களை மகா செழிப்புக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறாராம்? ஃபஸ்ட்டு உங்களை சரியான இடத்த அப்படி சூஸ் பண்ணி அங்கே இங்கே நல்ல டீச்சிங் அப்படி சொல்லி கனெக்ட் பண்ணுறாராம்.